இங்கிலாந்து மக்கள் ரொம்ப குறைவானவர்கள் தான் அந்த சர்ச்சுக்கு போவாங்க. நீங்க அந்த சர்ச்செல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சர்ச்சா இருக்கும், வெறும் 10 பேர் உட்காந்துருக்கும். 10 பேர் என்ன காணிக்கை கொடுக்க போறான், அதை வச்சு அவங்க என்ன ஒரு தொடப்ப கூட வாங்க முடியாது. இஸ்லாமியர்கள் என்ன பண்றாங்க, நாங்க இதை மொத்தமா வாங்கிக்கிறோம், நாங்க விலை கொடுத்தே வாங்கிக்கிறோம் சொல்லி விலை கொடுத்து வாங்கிடுறாங்க. விலை கொடுத்து வாங்கி அது மசூதிகளாக மாறிட்டு இருக்குது. இங்கிலாந்து தேசத்துல சர்ச்சுகள் எல்லாம் மசூதிகளா மாறிட்டு இருக்கு. லண்டனுக்காக ஜெபிப்போம், அந்த மக்கள் சரியில்லை, அங்க திருச்சபை விற்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த இந்திய மக்கள்கிட்ட என்ன பண்றான், காசை பிடிக்கிறான். எப்படிதான் பாருங்க, இது ஒரு விதமான அரசியல். ஒரு ஆண் எத்தனை மனைவி வேணா வச்சுக்கலாம், அது அவங்களுடைய ரிலிஜியஸ் கோட்பாடு, அதை பற்றி தவறே கிடையாது. ஆனா கிறிஸ்தவத்துல ஒரே மனைவி தான் இருக்கணும்ன்றது. என்னன்னா வெஸ்டர்ன் கல்ச்சருங்க, கொஞ்சம் நல்லா இருக்குது, அப்போதான் கொஞ்சம் காத்து போகுது. ஏன் இவ்வளவு நாள் புடவை கட்டினவங்களாம் காத்து போகலையா? இளையபர நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஆர்ச் பிஷப் சாமுவேல் குணசேகரன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கங்க. அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ லண்டன், அதாவது இங்கிலாந்துல பார்த்தோம்னா உங்களுடைய ரோமன் கேத்தோலிக்ஸ்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆங்கிலிக்கன் திருச்சபைகள் அங்கே ஆங்கிலிக்கன் திருச்சபை. இங்கிலாந்துல. ஓகே சார், இங்கிலாந்துல. ஸோ அங்கே பார்க்கும்போது இப்போ நிறைய சிட்டிஸ், அங்கே மட்டும் இல்லை சார், யூரோப்பில் நிறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அது கிறிஸ்டின் மெஜாரிட்டி கண்ட்ரிஸ் தான், இருந்தாலுமே இஸ்லாமியர்கள் அதிகமாக வந்து நிறைய பேர் இருக்கக்கூடிய வீடியோஸ் ட்விட்டரில் அதிகமாக பார்க்க முடியுது சார். லண்டன் சிட்டி ஆகட்டும், இல்லை பாரிஸ் ஆகட்டும், இந்த மாதிரி இடங்கள்லாம் இஸ்லாமியர்கள் வந்து அங்கங்கே நிறைய பேர் ஒன்று கூடிட்டாங்க அப்படின்ற மாதிரி ட்விட்டரில் பார்க்க முடியுது சார். எந்த அளவுக்கு உண்மை சார் அங்கே? இப்போ எங்கள் பைபிளில் சில வார்த்தைகள் உண்டு. என்னன்னா, முக்கியமாக சொல்ல போனால் ஆபிரகாம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் 2 பிள்ளைங்க இருந்தாங்க, சரியா? அதில் 2 பிள்ளைங்க யாருன்னா, ஒரு பிள்ளை வந்து அடிமைக்கு பிறந்தது, வேலைக்காரிக்கு பிறந்த பிள்ளை, இஸ்மவேல் அப்படின்னு பேர். இன்னொரு பையன் வந்து சாராளுக்கு பிறந்த, சொந்த மனைவிக்கு பிறந்த, மனைவிக்கு லேட்டாக பிறந்தவன் அவன், அந்த ஆபிரகாமுக்கு. ஆக இந்த அடிமைக்கு பிறந்தவன் தான் யாருன்னு பார்த்தா இந்த முஸ்லிம் சகோதரர்கள். சொந்த மனைவிக்கு பிறந்தவன் யாருன்னா கிறிஸ்தவர்கள். ஆக பைபிள் அப்பவே என்ன சொல்லப்பட்டனா, இவங்க 2 பேரும் 2 சகோதரரும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பானுங்க அப்படின்னு ஒரு இதே இருக்குது. அடுத்தது என்ன போட்டிருக்குன்னா, உலகத்திலேயே அதிகமாக இஸ்லாமியர்கள் தான் மேல வந்து ஆட்சி செய்வார்கள், எல்லா இடத்துலையும் உலகத்தையே ஆட்சி செய்வாங்கன்னு என் பைபிள்ல போட்டிருக்கு. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை 2025 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு பைபிள், அதுல இது எழுதப்பட்டிருக்குது. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இங்கிலாந்துலேயும் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் ஆங்கிலிக்கன் திருச்சபைகள் இருக்குது. இந்த ஆங்கிலிக்கன் திருச்சபைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. உங்கள் கண்ணு கெட்டாத தூரம் உயரமாக இருக்கும், அவ்வளோ உயரமாக இருக்கும், பெரிய பெரிய சர்ச்சாக இருக்கும். அந்த சர்ச்சில் ஒட்டடை அடிக்க கூட அவங்களுக்கு காசு கிடையாது. புரியுதுங்களா? ஒட்டடை அடிக்கவே காசு கிடையாது. இங்கே கோயில் நிலைமை எப்படியோ அங்கே சர்ச்சுகள், அந்த சர்ச்சு நிலைமை அங்கே அந்த மாதிரி. காரணம் என்னன்னா, அங்கே மக்கள் அதாவது இங்கிலாந்து மக்கள் ரொம்ப குறைவானவர்கள் தான் அந்த சர்ச்சுக்கு போவாங்க. நீங்க அந்த சர்ச்செல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சர்ச்சா இருக்கும், வெறும் 10 பேர் உட்காந்துருப்போம். 10 பேர் என்ன காணிக்கை கொடுக்க போறான், அதை வச்சு அவங்க என்ன ஒரு தொடப்ப கூட வாங்க முடியாது அந்த சுத்தப்படுத்துவதற்கு அந்த ஆலயங்களை. அதனால என்ன பண்றாங்க, பராமரிக்க முடியாததுனால அவங்க என்ன பண்றாங்க, வாடகைக்கு விடுறாங்க மற்றவங்களுக்கு. அப்படிதான் சில இந்து சாமிகள்லாம் உள்ள எடுத்துட்டு போய் வாடகைலாம் விட்டு அவங்களுக்குலாம் இடம் கொடுப்பாங்க. யாருங்க அங்க வந்து இந்த இந்து, முஸ்லீமு, சீக்கியர் அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அங்கே மனிதனை தான் பார்ப்பாங்க. இங்கிலாந்து தேசம் மனிதன் போவாங்க. நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, இந்து சாமியை கூப்பிட்டு வந்து நாங்கள் இது வைக்க போகிறோம், தரம் வச்சுங்க, எங்களுக்கு வேண்டியது வாடகை, எங்களுக்கு இடம் தான் சும்மா கிடக்குது, எங்களுக்கு வாடகை வேணும்னு விடுறாங்க. அப்படி விட்ட நிலைமையில் இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் இதை மொத்தமாக வாங்கிக்கிறோம், நாங்கள் விலை கொடுத்தே வாங்கிக்கிறோம்னு சொல்லி விலை கொடுத்து வாங்கிடுறாங்க. விலை கொடுத்து வாங்கி அது மசூதிகளாக மாறிட்டு இருக்குது. இப்போ இங்கிலாந்து தேசத்தில் சர்ச்சுகள் எல்லாம் மசூதிகளாக மாறிட்டு இருக்கு. இதை வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்தியாவில் உள்ள பல ஆன்மீக தலைவர்கள் என்ன சொல்லுவாங்க, இந்த லண்டன் தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம், அந்த தேசத்துல மக்கள் எல்லாம் சீராக முடியாது ஜெபிப்போம் அப்படின்றான். இப்படி சொல்றான் இல்ல, அவன் தான் இங்க கோடி கோடியா பணத்தை வச்சிருக்கிறான். அப்ப நீ போய் அந்த ஆலயத்தை வாங்க வேண்டியதானே? அப்படி ஜெபிப்போம்னு சொல்லி என்ன பண்றான், இங்க உள்ள மக்கள்கிட்ட சொல்லி இவன் பணத்தை வாங்கி இன்னும் பாக்கெட்ல போட்டுக்கிறான். ஏண்டா உனக்கு என்னடா லண்டனை பற்றி கவலை, உனக்கு உண்மையா லண்டனை பற்றி கவலைன்னா உன்கிட்ட இருக்க பணத்தை கொண்டு போய் அங்க பராமரிப்புக்கு காசு கொடு. நீ அதை செய்ய மாட்டான். அங்க ஜெபிப்போம் சொல்லிட்டு லண்டனுக்காக ஜெபிப்போம், அந்த மக்கள் சரியில்லை, அங்க திருச்சபை விற்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த இந்திய மக்கள்கிட்ட என்ன பண்றான், காசை பிடிக்கிறான். எப்படிதான் பாருங்க,
இது ஒரு விதமான அரசியல், சரிங்களா? கிறிஸ்தவ அரசியல் இது. அங்க என்ன பண்றான், அதனால என்ன பண்றான், இஸ்லாமியர்கள் துபாயில் நல்ல காசு இருக்குது, அவங்களாம் என்ன பண்றாங்க, அந்த பணத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க, அந்த சர்ச்சை வாங்குறாங்க, வாங்கி மசூதிகளாக மாத்துறாங்க. அதனால இப்போ நீங்க பாத்தீங்கன்னா முஸ்லிம் சகோதரர்கள் நிறைய பேர் இப்போ அங்க இருக்கிறாங்க. ஒரு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் லண்டன் போயிருந்தேன். அப்போ ஒரு லண்டன்காரர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் பேசும்போது அவர் சொன்னாரு, உங்க நாட்டுக்காரனும் இந்த அரேபியாக்காரங்களும் வந்து எங்களை கிராமத்துக்கு துரத்தி விட்டானுங்க, நாங்கள் பட்டணத்தில் வாழ முடியல அப்படின்னு அந்த ஊருக்காரன் என்கிட்ட சொல்கிறான். நான் சொன்னேன், நீ ஏன்டா வழி விட்ட, நீ வழி விட்டதுனால தான் நான் வந்தான், அதில் அவன் ஏன் வந்திருக்க போகிறான், நீ வழி விட்டு அப்புறம் வந்துட்டானா, நீ வேலைக்கு வச்ச அவனை உள்ளே சூழ்ந்துட்டான். புரியுதுங்களா? அந்த மாதிரி இப்போ இஸ்லாமியர்கள் உள்ளே போய் டோட்டலாக எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி பைபிளில் சொல்லப்பட்ட காரியம் நடந்து கொண்டு இருக்குது, வேற ஒன்றுமே கிடையாது சார். பட் அண்ணாமலை அவர்கள் நேற்றுக்கு வந்து ஒரு புள்ளி விவரம் சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 2025 வந்து இஸ்லாமியர்களுடைய பாப்புலேஷன் அதிகமாயிரும் உலகத்தில், அப்போ வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாரு சார். அதுதாங்க பைபிள், அவர் பைபிளை படிச்சிருப்பார். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பைபிள் அதுதான் போட்டிருக்கு. அதாவது உலக நாடுகளில் இஸ்லாமியர்கள் தான் ஆட்சி செய்வார்கள்னு சொல்லி இருக்குது. இப்போ அதில் தான் பிரதமர் மோடியை நான் வாழ்த்துக்கிறேன். என்ன வாழ்த்துறேன்னா, இந்த எஸ்ஐஆர் ஒன்று கொண்டு வந்தனால்தான் இப்போ யார் யார் உண்மையான வாக்காளர்னு கண்டுபிடிக்க முடியுது. இல்லைங்க, ஆலந்தூர் தொகுதியில் அன்னைக்கு நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கிறோம், ஏறக்குறைய 30,000 பேர் ஒரே வட்டத்தில் 30,000 பேர் அந்த தொகுதியிலே இல்லை. அந்த மாதிரி எப்படி 30,000 பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க, ஆச்சரியமா இருக்குது. அப்போ 30,000 ஓட்டு ஒருத்தருக்கு போகுதுன்னா இந்த திருட்டுத்தனத்தை யார் தான் பண்ண முடியும்? திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு கையில் தான் இருக்குது எல்லாமே சீட்டு. அப்போ 30,000 பேரை அங்கங்கே அந்தந்த இடத்துல கொண்டு வந்து போட்டு என்ன பண்ண, வாக்கு போட்டு 30,000 வித்தியாசத்தில் என்ன பண்ணுறாங்க, ஜெயிச்சிட்றாங்க. இப்போ இந்த முறை அந்த கதை நடக்காது. அதனால தான் பிரதமரை நான் வாழ்த்துறேன். இப்போ நீ முஸ்லிமா, நீ இரு, என் சகோதரனா இரு. எப்போ நீ இந்தியனா வாழன்னு நினைக்கும் போது, இந்தியனா வாழ நினைக்கும் அவராக தான் சொல்லு. இந்தியனா சொல்ற இல்லையா, நீ இந்துவா மாறுன்னு அவர் சொல்ல. நீ இருந்துக்கோ, உன் மார்க்கத்தில் நீ கிறிஸ்தவனா, உன் மார்க்கத்தில் நீ இருந்துக்கோ. நீ இஸ்லாமா, நீ இஸ்லாம் மார்க்கத்தில் இருந்துக்கோ. ஆனால் இந்தியனா நீ வாழுன்றார். அதை தான் நம்ம பாராட்டணும். அது மாதிரி நான் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது உண்மை. அது நடக்க தான் போகுது, அது நடக்க தான் செய்யும். ஏன்னா பைபிள்லேயே போட்டு சரித்திரம், அது நடக்க தான் செய்யும். அதனால நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்தியர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை தான் பிரதமர் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றால் இதற்கு நாம் ஆதரவு கொடுக்கணும். அதை புரிந்து கொண்டு நம்முடைய மக்கள் நடந்து கொள்ளணும், அதுதான் முக்கியம். ஏன் சார் இது இஸ்லாமியர்கள் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, பட் கிறிஸ்டின்ஸ் பாப்புலேஷனும் சரி, ஹிந்து பாப்புலேஷன் சரி, ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயமாவே நிற்குது, ஏன் அவங்க முன்னேறி போக முடியல? அதாவதுங்க, இஸ்லாமியத்தில் ஒரு இது நடைமுறை இருக்குதுங்க. ஒரு ஆண் எத்தனை மனைவி வேணால் வச்சுக்கலாம், அது அவங்களுடைய இது ரிலிஜியஸ் கோட்பாடு, அதை பற்றி தவறே கிடையாது. ஆனால் கிறிஸ்தவத்தில் ஒரே மனைவி தான் இருக்கணும்னு இருக்குது, இந்துக்கள்லையும் ஒரே மனைவி தான் இருக்குது. தெரியாமல் செய்கிறது அது வேற. ஆனால் தெரிஞ்சு இவங்க என்ன பண்ணுறாங்க, 2 மனைவி 3 மனைவி வச்சுன்னு எல்லாத்துக்கும் பிள்ளைங்களை கொடுத்துட்றாங்க. அப்போ என்ன ஆகுது, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மனைவி இருந்தால் கூட ஏறக்குறைய ஒரு 3 பிள்ளை 4 பிள்ளை இருக்கும். ஆனால் இந்துக்கள்லையோ கிறிஸ்தவங்களை பார்த்தீங்கன்னா 1 பிள்ளை இல்லை 2 பிள்ளை தான் இருக்கும். அகெயின் பாப்புலேஷன் அங்கே அதிகமாகுது. அதாவது அவங்களுக்குள்ள உள்ள தைரியம், இஸ்லாம் மக்களுக்கு ரொம்ப தைரியம் வழங்குதா, அதனால தான் தைரியமாக எதையும் செய்ய அவங்க முற்படுவாங்க. அந்த தைரியத்தில் நிறைய பிள்ளைங்களும் பெற்றுக்கிறாங்க. நிறைய பிள்ளைங்களை பெற்றுக்கும் போது என்ன ஆகுது, நேச்சுரலாக பாப்புலேஷன் அதிகமாகுது. ஏன்னா அதில் நான் உண்மையாக அவங்கள பாராட்டுறேன். அந்த தைரியம் இருக்கணும், ஆண் சிங்கம்னு சொல்றதுக்கு. பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறது ஓகே சார், பட் ரிசோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல சார் நம்மளுக்குலாம். கரெக்ட், ரிசோர்ஸ் கம்மியாக இருக்குதுன்றது அதை நாம தான் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாமளும் கவனம் செலுத்தணும். அதுதான் முக்கியம். அவன் வந்துட்டான்றதுக்காக நம்ம இடம் கொடுக்கறதுக்காக நாம இல்லை, நாம நம்ம காரியத்தில் ரொம்ப அறிவாக நடந்து கொள்ளணும், அதான் முக்கியம். இப்போ சைனாவிலாம் பார்த்தோம்னா 2 சைல்டு பாலிசி 3 சைல்டு பாலிசின்ற மாதிரி விஷயம்லாம் இருக்குது சார். அது இந்தியாவில் கொண்டாந்தா என்ன ஒன்று நினைக்கிறீங்க? அப்புறம் சைனாவை தாண்டி ஓடிடும். ஆனால் சைனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்குதுங்க. அதாவது சின்ன பிள்ளையிலேயே அந்த பிள்ளைகளுக்கு அழகாக கற்றுத்து கொடுக்குறாங்க. அதை ஸ்கில்டு ஒர்க், அதாவது பாட புத்தகம் ஒரு பக்கம் படித்தாலும் இந்த மாதிரி கேமரா எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எடிட்டிங் எப்படி பண்ணணும்,
அல்லது மெக்கானிக் ஒர்க் எப்படி பண்ணணும் சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுக்குறாங்க சைட் பை சைட். ஸோ அந்த பிள்ளை புத்தி கூர்மையாய் நடந்து அவங்க பாப்புலேஷன் அதிகமாக ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, அதனால தான் அவங்க வந்து நிறைய காரியத்தில் எக்ஸ்போர்ட்டில் நம்பர் 1 இருக்கிறாங்க. வேர்ல்டு ஃபுல்லாக நம்பர் 1 இருக்குது. காரணம் என்ன, ஸ்கில்டு ஒர்க். அந்த பிள்ளை குழந்தை பருவத்திலிருந்தே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அடுத்தது ஜீன்லேயே அவங்களுக்கு அது இருக்குது. நம்ம பிள்ளைங்கள சில வீடுகளில் பார்த்துருக்கேன் நான். சில பிள்ளைங்க வெறும் ஒரு 5 வயசாக இருக்கும், எல்லாத்தையும் அவுத்து போட்டு திருப்பி எல்லாத்தையும் மாட்டிகிட்டு இருக்கோம். நான் பார்த்துருக்கிறேன். சில காருங்களாம் வாங்கி கொடுத்தா, புதுசாக வாங்கி கொடுத்தா எல்லாத்தையும் கழட்டிட்டு மறுபடியும் அதை மாட்ட முற்படும். அப்படி முற்படும், டேய் ஏன்டா உடச்சா அப்படி நம்ம என்ன பண்ணிடுறோம், திட்டிடுறோம். வழங்குதா? ஆனால் சைனாக்காரன் அப்படி பண்ண மாட்டான். வெரி குட்ரா, நீ கரெக்டாக நீ அவுத்த, அதே மாதிரி கரெக்டாக நீ மாட்டு அப்படின்னு கூட தான் அவனுக்கு சொல்லிக் கொடுப்பான். சொல்லிக் கொடுக்கறதுனால அறிவு கூர்மை ஆகுது, அவன் அறிவாளியாக வந்துடுறான். அதனால அவன் நாடு எவ்வளோ பெரிய நாடானாலும் எவ்வளோ பாப்புலேஷன் வந்தாலும் அவன் நம்பர் 1 எக்ஸ்போர்ட்டர் ஆயிடலாம். ஓகே சார். சார் அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துக்குள்ள தான் அதிகமாக டைவர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க, கிறிஸ்துவ மதத்தில் வந்து இப்போ கல்யாணம் பண்ண வராங்க அப்படின்னா, கல்யாணம் பண்ண வரதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்கள கூப்பிட்டு பாய்ஸ்க்கு கேர்ள்ஸுக்கு தனித்தனியாக வந்து அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க. கல்யாணம்னா இப்படி தான் இருக்கும், நீங்கள் அனுசரித்து போகணும், செய்யணும், பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்களா? நிச்சயமா. நாங்கள் எங்களுக்கு பைபிள் காலேஜில் நாங்கள் படிக்கிறோம் இல்லையா, ஆன்மீகத்துக்காக படிக்கும் போதே எங்களுக்கு கற்றுத்தர்ற பாடம் கவுன்சிலிங் ஒன்று சொல்லி தருவாங்க. அதாவது மேரேஜ் கவுன்சிலிங் என்ன அப்படின்னு, என்ன அடுத்தது செக்ஸ் அப்படின்னா என்ன, அந்த மேரேஜ் கவுன்சில் செக்ஸ்ன்னு சொல்லி ஒரு பாடம் எங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதெல்லாம் என்ன, அப்போ செக்ஸ்னால் வர பிரச்சனை என்ன, அப்போ திருமணத்தில் நீ திருமணம் பண்ணும்போது உன்னுடைய மனைவி எப்படி இருக்குன்னு நீ நினைக்கிற, அப்படி அந்த மனைவி அப்படி இருக்கிற பட்சத்தில், இல்லாத பட்சத்தில் நீ என்ன செய்யணும் அப்படின்னு நாங்கள் கவுன்சிலிங் கொடுத்துருவோம். அதே மாதிரி ஒரு பையன்கிட்ட என்ன பண்ணுவோம், மனைவி நீ கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னா நீ அந்த மனைவி எப்படி ஓம் பக்குவத்துக்கு நீ கொண்டு வரணும். பொண்ணுக்கிட்ட நான் சொல்ல, உன் பையன் ஒரு வேளை குடிகாரனாக இருக்கிறான், அந்த குடிகாரனை நீ எப்படி திருத்தணும், அதுக்காக நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டா நீ எத்தனை கல்யாணம் பண்ண முடியும்? வழங்குதா? டிவோர்ஸ் பண்ணாமல் எப்படி அவனை திருத்தி கொண்டு வரலாம், இதை தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், முன்னாடியே கவுன்சிலிங் கொடுத்துருவோம். அதாவது எல்லா திருமணத்துலேயும் நாங்கள் மாப்பிள்ளையை தனியாக பெண்ணை தனியாக கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுப்போம். அந்த கவுன்சிலிங் கொடுக்கும் போதே எங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க 2 பேரும் நிச்சயமாக ஒன்றா வாழ முடியுமா முடியாதான்றதை நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். என்ன அந்த நேரமே நாங்கள் சொல்லிவிடுவோம், அப்பா உனக்கு செட் ஆகாது, தயவுசு இந்த கல்யாணத்தை நிறுத்திடு, அதான் உனக்கு பெட்டர். கல்யாணம் ஆகி நீ டிவோர்ஸ் பண்ணுறதை விட கல்யாணத்துக்கு முன்னாடியே நாங்கள் தடுத்து நிறுத்துறதுக்கு எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குது. கவுன்சிலிங் பண்ணி கட்டாயம் நாங்கள் அதை செய்கிறோம். ஆனால் இந்து மதத்தில் அது இல்லை. விளங்குதா? இதுக்கு காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் அந்த புரோகிதர்கள் அந்த சமஸ்கிருதம் சொன்னாங்கன்னா அந்த பூஜை பண்ணும்போது அந்த அந்த அது நம்ம கேட்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். இன்னைக்கு யார் வேணால் புரோகிதர் ஆயிடலான்ட்டாங்களே. விளங்குதா? யார் வேணால் புரோகிதர் ஆயிடலாம். ஏங்க ஐயர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம், அவங்க இதுக்குன்னு தான் இருக்கிறாங்க. இந்த மந்திரம் சொல்லதான் அவங்க இருக்கிறாங்க, பூஜை பண்ணதான் அவங்க இருக்கிறாங்க. இதுக்கு நீ உள்ள ஒரு ஃபேமிலி, அது அவங்கள வச்சு நீங்கள் பண்ணும்போது தான் நல்லா இருக்கும். நீங்கள் மற்ற ஆட்களை வச்சு நீங்கள் பண்ணும்போது இதனால தான் என்ன ஆயிடுது, நிறைய பிரிவினைகள் பிரச்சனைகள். இந்து கோயிலில் இன்னைக்கு இந்துக்கள்லாம் ஒன்றா இருக்காத காரணமே இதாங்க பிரச்சனை. ஏன்னா அங்கே இருக்கிற புரோகிதர் யார், இதுக்குன்னு அவங்க சின்ன வயசுலேருந்தே படிச்சுக்கிட்டு வராங்க. நான் காஞ்சிபுரத்தில் எங்கள் அத்தை வீடு உண்டு. நாங்கள் கிறிஸ்மஸுக்கெல்லாம் நாங்கள் அங்கே தான் போயிடுவோம். பஜனை இந்த மார்கழி மாதம் வந்துடுச்சு, மார்கழி மாதத்தில் பஜனை பாட்டு போவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் 5 மணிக்கெல்லாம் அழகாக அந்த பஜனை அந்த ரோட்டில் பாட்டு வருவாங்க. அப்படியே நாங்கள் கண்ணை அப்படியே திறந்து பார்ப்போம், அப்போ தான் முழிப்போம் அந்த பஜனை இதை கேட்டு. ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் கேட்கறதுக்கு. இன்னைக்கு அதெல்லாம் காணும் சார், எதுவுமே இல்லை. நானும் குடிச்சினவே சார் பாருங்க, ஒண்ணுமே இல்லாம போச்சுங்க. இந்துக்கள் என்ன பண்றீங்க அதான் நான் கேட்கறேன். ஏதோ கிறிஸ்தவன் கேரல் ரவுண்ட் சொல்லிட்டான், நைட்ல வந்து எழுப்புறான், இவன் கிறிஸ்துமஸ் சொன்னா நைட் வீடு வீடா வரான். நீங்க சொல்றீங்க மார்கழி மாசம் நீங்க போங்களேன். ஏங்க என் வீடு நங்கநல்லூர்ல இருக்கிறாங்க. நங்கநல்லூர்ல 60% பிராமணர்கள். பஜனையே காணுமே. ஏன் பண்ணல நீங்க? விளங்குதா? உங்களை நீங்க மாத்திக்கிட்டீங்க, நீங்க தான் இடம் கொடுத்துட்டீங்க. இப்போ வேற யாராவது பூஜை பண்றதுக்கு இடம் கொடுத்துட்டீங்க. விளங்குதா? எல்லாரும் பூஜை பண்ணலான்னா அதுக்குன்னு தகுதி இருக்குல்ல. யாராவது ஏங்க பஸ் ஓட்டுறது யாருன்னு இருக்கு, அவங்க தான் ஓட்டணும். நானும் பஸ்ல போறவன் தான், நானும் ஓட்டுவேன், நான் ஓட்டுறதை பார்த்துருக்கிறேன் அப்படின்னா என்னையா இது?
நீ போய் ஃப்ளைட்டை ஓட்டிட முடியுமா அதுக்குன்னு? யார் அதுக்குன்னு இருக்கிறாங்க, படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு தான் நம்ம இடம் கொடுக்கணும். அப்போது இந்த டிவர்ஸ்லாம் இருக்காது, இந்த டைவர்ஸான காரியங்கள் இருக்காது. அப்போ இந்துக்கள் ஒன்றிணைந்து வாழ்வதற்கு இதெல்லாம் நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்கள் கோயிலெல்லாம் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை தோறும் உட்காந்து வெளி ஊர்லேருந்து சில ஐயர்லாம் கூப்பிட்டு வந்து இது நடத்துவாங்க, பாடம் மாதிரி நடத்துவாங்க. நான் பார்த்துருக்கிறேன் நான் அதெல்லாம். என்ன இப்போ எங்கே நடக்குது? அவங்க நல்ல புத்திமதிலாம் சொல்கிறாங்க, இந்த ஸ்லோகம் மாதிரியே சொல்லிட்டு அது அழகாக சொல்லுவாங்க, இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும், அன்னைக்கு அந்த முருக பெருமான் அவர் அப்படி பண்ணார், பெருமாள் அப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு ஸ்டோரி மாதிரி அதெல்லாம் சொல்லி ஹிஸ்ட்ரியை சொல்லி பகவத்கீதை சொல்லி கற்றுத்தருவாங்க. இன்னைக்கு எங்கே நடக்குது? ஒன்றுமே நடக்கலையே. கேட்டால் எல்லாருக்கும் வேலை. முதல்ல உங்கள் கோயில்களில் சரியான புரோகிதரை போடுங்க. எல்லா இனத்தவன் புரோகிதர் அங்கே வரணும்னு நினைச்சா அது இல்லை. இதுக்குன்னு இருக்கிறாங்க, அவங்கள எடுத்து பயன்படுத்துங்க, எல்லாம் நல்லா இருக்கும். சார் அற்புதமாக விளக்கம் லாஸ்ட் ஒரு விஷயம் மட்டும் கேட்டுறேன் சார். ஓகேங்களா சார்? அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக நம்மளால் பார்க்க முடியுது, நம்ம பகல்காம் அட்டாக்ல பார்த்தா திடீர்னு யாரோ வராங்க, எடுக்கிறாங்க, ஷூட் பண்ணுறாங்க, மக்களை ஷூட் பண்ணுறாங்க. பாரிஸில் பார்த்தோம்னா அதே மாதிரி வராங்க, ஷூட் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக ஆஸ்திரேலியாவிலையும் பார்த்தோம்னா யூதர்கள்லாம் எல்லாமே வந்து ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணப்படுது, அதில் வந்து திடீர்னு 2 பேர் வந்து ஷூட் பண்ணுறாங்க. எதனால் சார் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது? இது இன வெறி சார். இது நீங்கள் சொன்னது ஒரு 4-5 கண்ட்ரி மட்டும் சொன்னீங்க. இப்போ நான் முதல் முறையாக 2006 அமெரிக்கா தேசத்துக்கு போகிறேன், முதல் முறையாக போகிறேன். அப்போது ஒரு நாள் சாயங்காலம் என்ன பண்ணுறேன், நான் பாட்டு வாக்கிங் போயிட்டு இருக்கிறேன். வாக்கிங் போகும்போது என்னுடைய மாமா ஒருத்தர் அங்கே இருக்கிறாங்க, அவங்க வேறு பகுதியில் இருக்கிறாங்க அமெரிக்க தேசத்தில், நான் இருக்கிறது வேறு பகுதி. அப்போது எங்கே சாம் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னா, வாக்கிங் போயிட்டு இருக்கிறேன். ஐயோ வாக்கிங்கா, தயவுசெய்து போகாதீங்கன்னாங்க. ஏங்க அப்படின்னு, எவனா சுற்ற போகிறான், என்னங்க சுற்ற போகிறான்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, இல்லை இங்கெல்லாம் லூசு பயலுங்க, இனவெறி உள்ளவனுங்க, அவன் பாட்டு டப்புன்னு சுட்டுட்டு போயிடுவான் அப்படின்னாங்க. எனக்கு அவர் சொன்னது ஒரு மாதிரி சந்தேகமாக இருந்தது. ஆனால் இதெல்லாம் நடக்கின்ற சம்பவங்கள். இப்போ நம்முடைய இந்திய தேசத்துல தான் அந்த மாதிரி கலாச்சாரங்கள் இல்லை. அதனால் நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். அதுக்கு காரணம் இந்தியா ஒன்று நம்மெல்லாம் ஒன்றுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதனால் அந்த சகோதரத்துவம் போயிட்டு இருக்குது நமக்குள்ளே, அதனால் தப்பிச்சிட்டு இருக்கோம். அங்கே அப்படி இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டில் பிளாட்ஃபார்மில் எப்படி பூ விற்கிறாங்க நம்ம ஊரில், அங்கே பிஸ்டல் வித்துட்டு இருப்பான், கத்தி அழகழகாக கத்திலாம் வித்துட்டு இருப்பான், தடால் கத்தி வச்சு குத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அவன் ஏன்டா குத்தனா, எனக்கு அவனை பிடிக்கலான்னு குத்தணுமா, முடிஞ்சு போச்சு கதை. நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்களா, நீங்கள் சாகாமல் இருக்கலாம் அப்புறம் கதை. எனக்கு அவனை பிடிக்கல, நான் குத்தினேன், எனக்கு அவனை பிடிக்கல, நான் ஷூட் பண்ணேன். இந்த மாதிரி தான் இப்போ ஆஸ்திரேலியா நடந்த கதை. யூதர்களே எனக்கு பிடிக்கல அப்படின்னு எவனா ஒருத்தங்க இருந்திருப்பான், அவன் அந்த கலவரத்தை ஷூட் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். எனக்கு பிடிக்கல. இதில் என்னன்னா, இதான் மாடர்னைசிங், மாடர்ன் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கலாச்சாரம், அதாவது என்ன சொல்கிறது, இந்த கலாச்சாரம் வெஸ்டர்ன் கலாச்சாரம். அது இப்போ அப்படி தான் இங்கே ஆகிட்டே வருது, கொஞ்சம் கொஞ்சமாக அது ஆகிட்டே வருது. முதல்ல முட்டி வரைக்கும் அங்கே ஃப்ராக் போட ஆரம்பித்தாங்க. என்ன நம்பாலும் பேண்ட்டை வெட்டிடுறான், முட்டி வரைக்கும் வெட்டிட்டு முட்டி வரைக்கும் தான் பேண்ட்டை போடுறான். கேட்டால் வந்து கலாச்சாரங்க இதாங்க ஸ்டைலுன்றான், அது ஃப்ரீயாக இருக்குதுங்கன்றான். மேலே எல்லாத்தையும் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னென்னா வெஸ்டர்ன் கல்ச்சருங்க, கொஞ்சம் நல்லா இருக்குது, அப்போ தான் கொஞ்சம் காற்று போகுது. ஏன் இவ்வளோ நாள் புடவை கட்டினவங்களாம் காற்று போகலையா? இப்போ ஆம்பளைங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பெரிய குடிமை வளர்க்க ஆரம்பிச்சிட்டான். அடுத்தது என்ன, யாரை பார்த்தாலும் ஒரு மாதிரி முடியெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக வச்சுக்கிறான். பார்த்தா சிரிப்பு தான் வருது. அந்த கோழி கூண்டு வச்சுருக்கிறான்னா புறா கூண்டை வச்சுருக்கிறான் தலையிலன்னு தெரியலன்னு கேட்டால் கல்ச்சர்ன்றான். நமக்குன்னு ஒரு இது இருக்குது, இந்திய தேசத்தின் மக்களுக்குன்னு ஒரு தனி இது இருக்குது. அதே லைனில் நம்ம போயிட்டோம்னா நல்லா இருக்கலாம். இப்போ இதனால தான் இந்த மாதிரி குழப்பங்கள் பிரச்சனை. அவனுக்கு அந்த அறிவு இல்லை. உண்மையாக சொல்ல போனால் நல்லா எடுத்துக்கிடுங்க, எல்லா நாட்டுக்கும் போங்க, ஒன்று இந்தியாக்காரன் இருப்பான், இல்லை ஸ்ரீலங்காக்காரன் இருப்பான். இவனுக்கு 2 பேர் தான் அறிவாளி. நம்மளை வச்சு தான் அந்த நாடு முன்னேறுது. நம்ம தான் அங்கே வேலைக்காரன், இந்தியாக்காரன் தான் அங்கே வேலைக்காரன். ஒன்றும் இல்லை, கூகுள் எடுத்துங்க, யார் பெரியாடு, யார் சுந்தர் பிச்சை, எந்த ஊருக்காரு. இன்னைக்கு அவன் அமெரிக்காவில் உட்காந்துருக்கலாம். அவன் ஏன் அமெரிக்காக்காரன் ஏன் அதை பெரிய ஆளாக இல்லை அங்கே, விளங்குதா? அவன் வந்து கலாச்சாரத்தில் மூழ்கி இருக்கிறானே தவிர அறிவு கிடையாது. அதனால தான் ஷூட் பண்ணுறான். நம்மளால் அப்படி இல்லை, நம்மளால் அறிவு உள்ளவன். அதனால் வர்ற 2026 தேர்தலில் அருமையான பாஜக
கூட்டணியாக இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பாஜகவும் கட்டாயம் வாக்கு கொடுப்பார்கள். அறிவு உள்ளவர்கள் இவங்கெல்லாம், அறிவு கூர்மை உள்ளவர்கள் கட்டாயம் கொடுப்பாங்கன்னு சொல்லி கட்டாயம் நம்புறேன் நான். நன்றி, வணக்கம் சார். நன்றிங்க.